வெல்கம் டு குருதேவ் அகாடமி. இன்னைக்கு நாம பிராத்மிக்ல லெசன் 5 ஹமாரா தேஷ் நம்முடைய கண்ட்ரி அப்படின்ற லெசனை பார்க்கலாம். ஹமாரா தேஷ் शब्दार्थ देश कंट्री தேசம், पुराना ओल्ड பழைய, पवित्र auspicious புனிதமான, உத்தர் நார்த் வடக்கு. இந்த இத்தர் எழுதும்போது இத்து தா அப்படின்னு நம்ம எழுதணும், சரிங்களா? அப்பதான் தெளிவா புரியும். இது வந்து பிரிண்டட் லெட்டர், எழுதும்போது நம்ம இத்து தா பிரிச்சு எழுதிக்கணும். தக்ஷின் சவுத் தெற்கு, பூரப் ஈஸ்ட் கிழக்கு, பश्चिम வெஸ்ட் மேற்கு, சன்ஸ்கிருதி கல்ச்சர் பண்பாடு, அசபிய uncivilized நாகரீகமற்ற, பர்பர் savage காட்டுமிராண்டி, ஷிக்கர் பீக் சிகரம், சாகித்ய லிட்ரேச்சர் இலக்கியம், நிர்மான் கிரியேஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கு அல்லது உண்டாக்குதல், அக்ரணி லீடிங் முன்னணி, குலாம் ஸ்லேவ் அடிமை, நேதா லீடர் தலைவன், அத்தக் டயர்ட்லெஸ் அயராத, பரிஷ்ரம் ஹார்ட் ஒர்க் உழைப்பு, ஆசாத் இண்டிபெண்டன்ட் சுதந்திரமான, துனியா வேர்ல்ட் உலகம், பிரஜாதந்திர டெமோக்ரசி ஜனநாயகம், நம்ம நாடு ஜனநாயக நாடு, அதிகார் ரைட் உரிமை, ராஷ்டிர ஜெண்டா நேஷனல் பிளாக் தேசிய கொடி, ராஷ்டிரகான் நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம். லெசன் பார்க்கலாம். ஹமாரா தேஷ் பாரத் ஹை நம்முடைய தேசம் பாரதம். இந்தியான்னு இப்ப பேர் மாறி இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து பாரத் பாரதம் அப்படின்னு தான் இருந்தது. யஹ் பஹுத் புரானா और पवित्र देश है. यह இது பஹுத் புரானா ரொம்ப பழமையான और and पवित्र देश है புனிதமான தேசம். हमारे देश के उत्तर में हिमालय पहाड़ है, दक्षिण में हिंद महासागर है, पूरब में बंगाल की खाड़ी है और पश्चिम में अरब सागर है. हमारा देश के நம்முடைய கண்ட்ரி உடைய, உத்தர் में நார்த்தில் வடக்கு பக்கத்துல, ஹிமாலயா பஹாட் ஹை இமயமலை இருக்கிறது. பஹாட்னா மவுண்டைன் மலை. தக்ஷின் மேன் சவுத்தில், ஹிந்த் மகாசாகர் ஹை இந்து மகா சமுத்திரம் இந்தியன் ஓஷியன். ஓகேங்களா? நார்த்தில் பார்த்தீங்கன்னா இமயமலை இருக்குது, சவுத்தில் இந்தியன் ஓஷியன் இருக்கு. இது நம்முடைய இந்தியா, இந்த இடம் தான் வந்து நம்ம இந்தியா. இதில் இதுதான் சவுத் நமக்கு இல்லையா? இந்த சைடு வந்து நார்த், நார்த்தில் தான் இமயமலை, இந்த சைடு தான் நமக்கு வரும். ஸோ சவுத்தில் நமக்கு இந்தியன் ஓஷியன் இருக்கு. பூரப் மேம் பங்கால் கி காடி ஹை, பூரப்னா ஈஸ்ட், ஈஸ்ட்ல பே ஆஃப் பெங்கால் நமக்கு இருக்குது. और पश्चिम में अरब सागर है, पश्चिमना வெஸ்ட், வெஸ்ட்ல நமக்கு அரபியன் சி இருக்கு. இங்க வந்து பங்கால் கி காடி பே ஆஃப் பெங்கால் இருக்கு. ஸோ இந்த நம்ம 4 பக்கமும், இந்தியாவுக்கு 4 பக்கமும் என்ன இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. हमारा देश ऋषियों मुनियों और महात्माओं का देश है. நம்முடைய தேசமானது ரிஷிகள்
முனிவர்கள், மகாத்மாவும் விவேகானந்தர் போன்ற பெருமை மிக்க மகாத்மாக்களுடைய கண்ட்ரி. இவங்க எல்லாமே பிறந்த கண்ட்ரி நம்மளுடைய இந்தியா. பகவான் ராம், कृष्ण, बुद्ध, महावीर ये सब भारत माता के सपुत हैं. பகவான் ராமர் அயோத்தியால பிறந்தார். கிருஷ்ணர் இவரும் இவங்க எல்லாமே மனித அவதாரமா வந்த கடவுள் அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லைங்களா. புத்தர், மகாவீர் நமக்கெல்லாம் தெரியும், ஆடை அணியாம இருப்பாரு, பார்த்திருக்கோம், நம்ம மகாவீர் ஜெயந்தி கொண்டாடுறோம். சப் இவர்கள் எல்லாருமே பாரத் மாதாவுடைய சபுத் ஹைங் நல்ல புதல்வர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ராணா பிரதாப், वीर शिवाजी, लक्ष्मीबाई, महात्मा गांधी ये सभी महापुरुष यहीं पैदा हुए हैं. ராணா பிரதாப், நமக்கு ராணா பிரதாப் பத்தி நல்லா தெரியும். வீர் சிவாஜி, லக்ஷ்மிபாய், மகாத்மா காந்தி இவங்க எல்லாருமே நமக்கு சுதந்திரத்துக்காக ரொம்பவே போராடினவங்க. சபி இவர்கள் எல்லாரும் மகாபுருஷ் யஹிங் பைதாகுயே இந்த பெருமை மிக்கவர்கள் எல்லாருமே இங்கே தான் பிறந்தாங்க, நம்ம இந்தியாவில் தான் பிறந்திருக்காங்க. हमारा देश की संस्कृति बहुत पुरानी और महान है. நம்ம தேசத்தின் பண்பாடு கலாச்சாரம், நம்மளுடைய கலாச்சாரம் பகூத் புராணி மிகவும் பழமையானது அண்ட் மகான் ஹை பெருமை மிக்கது. कहा जाता है कि संसार के दूसरे देश जब असभ्य रहते थे तब हमारा देश सभ्यता के शिखर पर था. कहा जाता है சொல்லப்படுறது कि என்னென்ன संसार के दूसरे देश இந்த உலகத்துல மற்ற கண்ட்ரீஸ் ஜப் எப்போ அசபிய ரஹ்தே நாகரிகமே இல்லாம இருந்ததோ, மற்ற கண்ட்ரிலாம் இன்னும் நாகரிகமே பிறக்கல, அந்த மாதிரி காலகட்டத்திலேயே தப் அந்த மாதிரி நேரத்திலே ஹமாரா தேஷ் நம்மளுடைய இந்திய தேசம் சபியதாக்கே ஷிகர் பர்தா நாகரிகத்தின் உச்சியில் இருந்தது. ஹரப்பா நாகரிகம் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த காலத்திலே மற்ற நாடுகளில் நாகரிகமே இல்லாமல் நடந்துக்கிட்ட அந்த காலகட்டத்திலே நம்ம நாடு நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. हमारी भाषाएं बहुत पुरानी हैं और साहित्य उच्च कोटि के हैं. हमारी भाषाएं நம்மளுடைய மொழிகள் பஹூத் புராணி ஹைங் மிகவும் பழமையானது. அது தமிழ் எடுத்துக்கோங்க அல்லது சான்ஸ்கிரிட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது. அவர் மற்றும் சாகித்ய இலக்கியம் உச்ச கோட்டிக்கே ஹை, நம்மளுடைய இலக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் இலக்கணம், அந்த கிராமர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளது ரொம்ப ஹையஸ்டா இருக்கும். सभी प्रकार के शास्त्रों के निर्माण में हमारा देश हमेशा अग्रणी रहा है. सभी प्रकार के எல்லா விதமான all types of all kinds of சாஸ்திரங்கள் நிர்மாண்னா ஒரு விஷயத்தை வந்து பில்ட் பண்றது, ஆக்குதல், உண்டாக்குதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி செய்யறதுல ஹமாரா தேஷ் நம்முடைய கண்ட்ரி ஹமேஷா எப்பொழுதும் அக்ரணி ரஹாஹை முன்னோடியா இருந்தது. மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா நம்ம தான் எல்லாத்தையுமே செஞ்சு காட்டிட்டு இருந்தோம். அக்ரணினா முன்னணியில இருந்தது நம்மளுடைய கண்ட்ரி. करीब 300 साल हमारा देश अंग्रेजों का गुलाम रहा. கரீப் கிட்டத்தட்ட 300 வருடங்கள் 300 साल हमारा देश நம்முடைய தேசம் அங்கிரேசோங்கா ஆங்கிலேயர்களுடைய गुलाम रहा अडिमेयाग இருந்தது. देश के सपूत नेताओं के अथक परिश्रम और त्याग से सन 1947 में भारत आजाद हुआ. देश के இந்த கண்ட்ரினுடைய சாப்புத் நல்ல மகான் மாதிரியான இந்த மாதிரி நல்ல மனிதர்களால நேதாவுங்கே தலைவர்களுடைய அத்தக் பரிஷ்ரம் கடுமையான உழைப்பு और அண்ட் தியாக அவங்களுடைய தியாகத்தால ஷன் இயர் ஷன் அப்படிங்கிறது வருஷத்தை குறிக்கிறது 1947
சைன்தாலிஸ் 1947 நம்ம வந்து ஹிந்தியில் 1947 அப்படின்னு தான் படிப்போமே. பாரத் இந்தியா ஆசாத் ஹுவா, இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. हमारा देश दुनिया का सबसे बड़ा प्रजातांत्रिक देश है. நம்முடைய கண்ட்ரி உலகத்திலேயே எல்லாத்த விட பெரிய ஜனநாயக நாடு, டெமோக்ரசி கண்ட்ரி. நமக்கு வந்து ஓட்டுரிமை இருக்கு இல்லையா, ஸோ அதான் டெமோக்ரசி கண்ட்ரி. हमारा देश में सभी धर्मों और जातियों के लोग रहते हैं. நம்முடைய கண்ட்ரியில் சபி தர்மம் எல்லா மதம் और அண்ட் ஜாதியோं के ஜாதிகளை சேர்ந்த லோக் மக்கள் रहते हैं இருக்கிறார்கள். हमारा देश के लोग कई भाषाएं बोलते हैं. நம் தேசத்தின் மக்கள், லோக் அப்படின்னா மக்கள், நம்முடைய தேசத்து மக்கள் கை பாஷாயேங் பல மொழிகள் बोलते हैं பேசுகிறார்கள். फिर भी हम सब आपस में मिलकर रहते हैं. ஆனால் கூட நாங்கெல்லாம் பல மொழிகள் பேசினா கூட हम सब நாங்க எல்லாரும் आपस में மியூச்சுவலி எங்களுக்குள்ள மில்கர் रहते हैं இந்தியன் அப்படின்றதுல நாங்க எப்பயுமே சேர்ந்திருக்கோம். we are இந்தியன் அப்படின்னு நாங்க ஒற்றுமையோட இருக்கோம். हम सबके अधिकार समान है. எங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல்ஸ் ரைட்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கு. எங்களுடைய அதிகாரம் சமம் தான் எல்லாருக்கும். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய ரைட்ஸ் ஈக்குவலாக கொடுக்கப்பட்டிருக்கு. हमारा देश का राष्ट्र झंडा तिरंगा है. எங்களுடைய நேஷனல் ஃப்ளாக் ட்ரை கலர் ஃப்ளாக், 3 கலர்ஸ் இருக்க ட்ரை கலர் ஃப்ளாக் எங்களுடையது. ஜனகணமன ஹமாரா ராஷ்டிரகான் ஹை. ஜனகணமன அப்படின்றது தான் எங்களுடைய தேசிய கீதம். தன்யவாத்.